குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே 4 பாடங்கள் 5ஆம் வகுப்பு தமிழ் 3ஆம் பருவம் பயிற்சி 8ல் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் பார்த்துருப்போம். இப்போ அடுத்தது 5வது பாடம் நீதியை நிலைநாட்டிய சிலம்பு. 5.1 விடுபட்ட கட்டங்களை ஒரே எழுத்தால் நிரப்புவேன். வாங்க இங்கே பாருங்க. வண்ணம் கண்ணகி, இரண்டுக்கும் ஒரே எழுத்து. வண்ணம் கண்ணகி, தன்னகரம் ஒரே எழுத்து வரும். அடுத்தது இங்கே பாருங்க. வாழ்நாள் ஊழ்வினை இல் சிறப்பழகரம். சான்றோர் ஆன்றோர் ரோ. அரசன் மன்னன். இப்போ இரண்டுக்கும் ஒரே மாதிரியான எழுத்துக்கள் வருது. அடுத்தது வாங்க. குறிப்பை கொண்டு சொற்களை கண்டுபிடிப்பேன். இங்கே குறிப்பு கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம அந்த சொல்லை கண்டுபிடிக்கணும். தீனியில் இருக்கும் கனியில் இருக்காது. பாருங்க, இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. இந்த தீயும் காவும் கனியில் இருக்காதுன்னா அப்போ தீ. உணர்வில் இருக்கும் உணவில் இருக்காது இர். கருப்பில் இருக்கும் கரும்பில் இருக்காது இப். புளியில் இருக்கும் உளியில் இருக்காது பூ. அப்போ தீர்ப்பு அப்படின்னு எடுத்து எழுதியிருக்காங்க. இப்போ நாம் இந்த பக்கம் நம்ம எழுத போகிறப்ப அப்பளத்தில் இருக்கும் உப்பளத்தில் இருக்காது. அப்போ என்னது அ. பரியில் இருக்கும் பனியில் இருக்காது ரி. பாயாசத்தில் இருக்கும் பாசத்தில் இருக்காது யா. திணையில் இருக்கும் திசையில் இருக்காது நை. அப்போ எல்லாத்தையும் சேர்த்தனா நமக்கு என்ன வருது? அரியணை. ஆரியா நை. அடுத்தது சிப்பியில் இருக்கும் தொப்பியில் இருக்காது சி. பலகையில் இருக்கும் பகையில் இருக்காது லா. கம்பியில் இருக்கும் கப்பியில் இருக்காது இம்பு. புளியில் இருக்கும் எலியில் இருக்காது பூ. வாங்க, சி ல இம்பு சிலம்பு. அதாவது இந்த பாடப்பகுதியில் வரக்கூடிய சொற்களை தான் நமக்கு குறிப்பால் எப்படி எழுதுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? நீங்களே குறிப்புகளை உருவாக்குங்களேன். இப்போ நம்ம 3 பார்த்தோம், அதே மாதிரி நாம் ஒன்று உருவாக்குறோம். வாங்க. கடையில் இருக்கும் படையில் இருக்காது கா. கண்ணில் இருக்கும் கல்லில் இருக்காது இன். மனத்தில் இருக்கும் மனதில் இருக்காது நா. கல்வியில் இருக்கும் கல்வியில் இருக்காது கி. தன்னகரம். அப்போ கா இன் ந கி. கண்ணகிங்கிறதும் நம்மளுடைய பாடப்பகுதியில் முக்கியமான கதாபாத்திரம். இப்போ இந்த மாதிரி நம்ம எழுத பழகிக்கணும், பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது வாங்க. 5.3 யார் யாரிடம் கூறியதே. இங்கே ஒரு வாசகம் கொடுத்துருக்காங்க, வாக்கியம். அது ஒருத்தர்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ அது யார் யார்கிட்ட சொன்னாங்கிறத நாம் கண்டுபிடிக்கணும். 1. அரசே, அரண்மனை வாயிலில் ஒரு பெண் நிற்கிறாள். இப்போ நம்ம பாடப்பகுதியில் யார் சொன்னாங்க? வாயிற் காப்போன் அரசரிடம் கூறியது. இப்போ வாயிற் காப்போன் அரசரிடம் கூறியது. 2. அறநெறி தவறிய மன்னனை தவறிழைத்து விட்டாய். யார் யார்கிட்ட சொன்னாங்க? கண்ணகி அரசரை நோக்கி கூறியது. யார் எங்கே? கோவலனிடம் பெற்ற அச்சிலம்பை கொண்டு வா. அரசர் பணியாட்களிடம் கூறியது. யானோ அரசன் யானே கல்வன். என்ன பண்றாரு? தன்னுடைய தப்பு உணர்ந்த உடனே பாண்டிய மன்னர் தானே இறந்து போறாரு சொல்லிக்கிட்டு. அப்ப அரசர் தனக்குத்தானே அரசவையில் கூறிக்கொண்டது. அடுத்தது வாங்க. பத்தியை படிப்பையும் விடையளிப்பேன். ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க, அந்த பத்தியை படிச்சு பார்க்கணும் என்னன்னு. கோவலனும் கண்ணகியும் பொருளீட்டுவதற்காக மதுரைக்கு சென்றனர். செய்யாத குற்றத்திற்காக கோவலன் மரண தண்டனை பெறுகிறான். அரசன் ஆராயாமல் தீர்ப்பு வழங்கியதை உணர்த்த கண்ணகி கையில் சிலம்புடன் அரண்மனைக்கு செல்கிறாள். அப்போ கோவலனும் கண்ணகியும் பணம் சம்பாதிப்பதற்காக மதுரைக்கு வராங்க. அப்போ செய்யாத குற்றத்துக்கு கோவலன் தண்டனை அனுபவிச்சு கொண்டுறாங்க. அப்போ ஆராயாமல் தப்பா தீர்ப்பு வழங்கிட்டாங்க அப்படின்னு அதை உணர்த்தத்துக்காக போகிறாங்க. எதோட? கையில் சிலம்போட. அரசவையில் அரசனிடம் கண்ணகி, என் கணவன் எனது காற்சிலம்பைத்தான் விற்க வந்தான், அநியாயமாக கொன்று விட்டீர்களே என்றாள். அப்போ என்னுடைய காற்சிலம்பை தான் விற்க வந்தாங்க, நீங்கள் அநியாயமாக கொண்டுட்டீங்க.
அதற்கு கள்வனை கொள்வது தவறு அல்ல, அறம் ஆகும் என்பது உனக்கு தெரியாதா என்றான் பாண்டிய மன்னன். பாண்டிய மன்னன் சொல்றாங்க, தப்பு செஞ்சவன தண்டனை கொள்வது தப்பு கிடையாது. என் கணவன் கள்வன் அல்லன், அவனிடம் இருந்தது அரசியின் சிலம்பல்ல. என்னுடைய கணவன் திருடன் கிடையாது, எங்கிட்ட இருந்தது அரசியருடைய சிலம்பு கிடையாது, கோவலன்கிட்ட இருந்தது. அது என் சிலம்பு, அதில் மாணிக்க பரல்கள் மாணிக்க கற்கள் உள்ளன, இதெல்லாம் மாணிக்க கற்கள் இருக்கு, அது என்னது என்றாள். மன்னனோ, அரசியின் சிலம்பு முத்து பரல்களால் ஆனவை. ஏன்னா அது பாண்டிய நாடுங்கிறதுனால அந்த முத்துலதான் இருக்கும், இவங்க சோழ நாடுங்கிறதுனால மாணிக்கத்தால் செய்யப்பட்டது என்று கூறி கோவலனிடம் பெற்ற சிலம்பை கண்ணகியிடம் கொடுக்கிறான். கண்ணகி சிலம்பினை தரையில் போட்டு உடைக்கிறாள். அதில் உள்ள மாணிக்க கற்களை பார்த்த மன்னன், யானோ அரசன், யானே கள்வன் என்று கூறி தவறாக தீர்ப்பு வழங்கியதை எண்ணி வருந்தி கீழே விழுந்து இறந்து விடுகிறான். அப்ப நான் தப்பா நீதி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்துறாங்க. இந்த மாதிரி பாடப்பகுதியெல்லாம் நாம என்ன செய்ய, நம்முடைய தமிழர்களுடைய பெருமைகளையும் அரசுகள் எவ்வாறு சிறப்பாக ஆட்சி செய்தார்கள் என்றும் மக்களுக்கு நீதி எவ்வாறு வழங்கினார்கள் என்றும் நாம் தெரிந்து கொள்ளலாம். இதை நாம் உணர்ந்து நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அறவழியில் பயணிக்க வேண்டும் என்ற இந்த மாதிரியான கதைகள் எல்லாம் நமக்கு சிறு வயதிலிருந்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். வாங்க நாம இதுல இருந்து ஒரு சில வினாக்கள் கேட்டிருக்காங்க, என்னங்க பார்ப்போம். அரண்மனைக்கு சென்ற பெண் யாரு? கண்ணகி. கண்ணகி தன்னுடன் எதை எடுத்து சென்றாள்? சிலம்பு. யாருடைய சிலம்பில் மாணிக்க கற்கள் இருந்தன? கண்ணகியின் சிலம்பில் மாணிக்க கற்கள் இருந்தன. அடுத்தது வாங்க நம்ம பாடப்பகுதியை பார்த்து எழுத வேண்டும். புத்தகத்தில் தேடி எழுதுவோம். 5.5 பழியில்லா சிறப்பினை உடையவர் யார் என எழுதுக. பழியில்லா சிறப்பினை உடையவர் யார்? பழியில்லா சிறப்பினை உடையவர் புகார் நகரில் புகழ்மிக்க மாசாத்துவான் என்பவர் ஆவார். அதில் சொல்லியிருக்காங்க, புகழ்மிக்க மாசாத்துவானுடைய மகன் தான் கோவலன். இளங்கொடி போன்ற பெண்ணே என மன்னன் யாரை கூறுகிறார்? இளங்கொடி போன்ற பெண்ணே என மன்னன் கண்ணகியை கூறுகிறார். சிபி மன்னனின் சிறப்பு என்ன எழுதுக. ஒரு புறாவுக்காக தனது உடலை தந்தார். எவர்களுடைய உரையாடல் பாடப்பகுதியாக அமைந்துள்ளது? பாண்டிய மன்னன், கண்ணகி ஆகிய இருவருடைய உரையாடல் பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. அடுத்தவங்க விளையாடி வெளியேறு. உலகமாகி என்னை குறிக்கும் புத்தகங்களை எடுத்து பொத்தானை அழுத்தினால் வெளியே செல்லலாம். அப்ப உலகம் என்பதை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் இங்கே இருக்கும். புவி, பூமி, பார், வையகா. இந்த பொத்தானில் அழுத்தினா எங்க போயிடலாம்? வெளியே செல்லலாம். இப்ப இதெல்லாம் இதனுடைய வேறு சொற்கள் நாம தெரிஞ்சுக்கணும். அடுத்து வாங்க, எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை அறிந்து எழுதுவேன். இப்போ எழுவாய் என்பது அங்க இருக்கக்கூடிய பெயர் சொற்கள் தான் எழுவாய்ன்னு நம்ம சொல்லுவோம். பயனிலை என்பது காலத்தை குறிக்கக்கூடியது, நிகழ்காலத்தில் செஞ்சாங்களா இறந்த காலத்தில் செஞ்சாங்களா அப்படிங்கிறது. செய்யப்படு பொருள்ங்கிறது ஒரு செயல் நடப்பதற்கு காரணமாக இருப்பது. வாங்க, எழுவாய் ஏ, செய்யப்படு பொருள் சேன் போடணும், பயனிலை பா. பசியும் கொடுத்துருப்பாங்க. சிறுமி பை எடுத்தாள். அப்ப சிறுமி எழுவாய், பை செய்யப்படு பொருள், எடுத்தாள் பயனிலை. இப்போ வண்ணத்து பூச்சி பறந்தது. வண்ணத்து பூச்சி எழுவாய், பறந்தது பயனிலை. இங்கு செய்யப்படு பொருள் இந்த வாக்கியத்தில் இல்லை. செய்யப்படு பொருள் இல்லாமலும் வாக்கியம் இருக்கலாம், எழுவாய் இல்லாமல் தான் இருக்காது. பாலன் பந்து விளையாடினான். எழுவாய், செய்யப்படு பொருள் பயனிலை. பூனை நின்றது. எழுவாய், பயனிலை. கயல் கயிறு தாண்டினாள். எழுவாய், செய்யப்படு பொருள் பயனிலை. பருதி பழு தூக்கினாள். எழுவாய், செய்யப்படு பொருள் பயனிலை. அடுத்து இங்க வாக்கியங்கள் கொடுத்திருக்காங்க. அந்த வாக்கியத்தில் எது எழுவாய், செய்யப்படு பொருள் பயனிலைன்னு எடுத்து எழுதணும். மேகம் மழை தந்தது. மேகம் எழுவாய், மழை செய்யப்படு பொருள், தந்தது பயனிலை. நரி ஓலையிட்டது. நரி எழுவாய், ஓலையிட்டது பயனிலை. இங்கே செய்யப்படு பொருள் கிடையாது. பரிசு கொடுத்தவர் யார்? பரிசு எழுவாய், கொடுத்தவர் செய்யப்படு பொருள், யார் பயனிலை. முக்கணிகள் யாவை? முக்கணிகள் எழுவாய், யாவை பயனிலை. இங்கு செய்யப்படு பொருள் இல்லை. பறவை இறை தேடியது. பறவை எழுவாய், இறை செய்யப்படு பொருள், தேடியது பயனிலை. யானை கரும்பு தின்றது. யானை எழுவாய், கரும்பு செய்யப்படு பொருள், தின்றது பயனிலை. அப்ப நம்ம இந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலை எடுத்து எழுதிட்டோம்.
நம்ம அது என்னன்னு தெரிஞ்சாதான் எடுத்து எழுத முடியும். எழுவாய் என்பது எப்பொழுதும் பெயர் சொற்களாகவே இருக்கும். பயனிலை என்பது காலத்தை காட்டக்கூடியதாக இருக்கும். ஒரு செயலை செய்வதற்கு காரணமாக இருப்பது செய்யப்படு பொருள். அப்போ ஒரு வாக்கியத்தின் முதல்ல எழுவாய் இருக்கும், இறுதியில பயனிலை இருக்கும், நடுவில் செய்யப்படு பொருள் இருக்குங்கிறத நாம் சின்ன கிளாஸ் அப்படிங்கிறதுனால அதை நம்ம இப்படி ஈஸியாக நம்ம மனசில் வச்சுக்கலாம். அடுத்தது சொற்றொடர் அமைப்பு முறை அறிந்து கதை எழுதுவோம். இப்போ அந்த படத்தில் இருக்கக்கூடிய அம்மா கரடியும் குட்டி கரடியும் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம வாக்கியம் எழுதுவோம். முதல் படம் பாருங்க, குட்டி கரடி தன் அம்மாவுடன் சென்றது. அடுத்த படத்தில் பாருங்க, குட்டி கரடி போய் வலையில மாட்டிக்கிச்சு. அப்போ அங்கே என்ன நடந்திருக்கும்? குட்டி கரடி அம்மாவிடம் இருந்து பிரிந்து சென்று வலையில் மாட்டிக்கொண்டது. அடுத்தது பாவம் அழுவுது அம்மா கரடி உட்காந்து. குட்டி கரடி காணணும். குட்டி கரடியை காணாமல் அம்மா கரடி அழுதது. இப்ப என்ன செய்து? கண்டுபிடிச்சு போய் அதை விடுவிச்சிடுச்சு. அம்மா கரடி குட்டி கரடியை கண்டுபிடித்து வலையிலிருந்து விடுவித்தது. அடுத்த படம் பாருங்க, ரெண்டும் அம்மா குட்டி கரடி ஓடி போய் அம்மாவை பிடிச்சுக்கிச்சு. 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. அம்மா கரடியும் குட்டி கரடியும் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டனர். அடுத்தது படிப்பேன் மின்னுவேன். இதெல்லாம் நமக்கு அறிவும் நிலை மாணவர்களுக்கு, மற்ற மாணவர்களையும் நாம் படித்தல் வாசித்தல் வேகமாக வருவதற்காக பயிற்சியை செய்யலாம். அட்டவணையை படிப்பேன், விடை எழுதுவேன். மேடை, விதை, குதிரை, வைகாசி, உண்மை, சைகை, வாழைத்தார், ஓசை, வீணை, நிறைய, அத்தை, தென்னை, வலசை, குடை, மிளகாய், வடை, கலை, மளிகை, அருமை, சிறுத்தை, காடை, எலுமிச்சை, குகை, நகை, தையல், பார்வை, பனைமரம், வைரம், கச்சாழை, வாழை, கூடை, பலகை, கைப்பை, கவிதை, பாதை, வெற்றிலை, விடை, மேசை, பச்சை, மெத்தை, வரையாடு, இலை, முருங்கை, மாலை, மழை, மைனா, குழந்தை, திண்ணை, இசை, விளையாட்டு. இப்போ இதில் வினாக்கள் கேட்டிருக்காங்க. உயிர் அற்றவை: மேடை, வீணை, குகை, நகை, வைரம், கூடை, பலகை, கைப்பை, மேசை, மெத்தை. மரங்கள்: தென்னை, பனைமரம், வாழை, முருங்கை. இதெல்லாம் மரங்கள். படிப்பேன் மகிழ்வேன். மை. மை கண்மை, கருமை நிற கண்மை. பாப்பா கண்ணில் கருமை நிற கண்மை. இசை. இசை இனிய இசை, மெல்லிய இனிய இசை. காற்றில் மெல்லிய இனிய இசை. குதிரை. குதிரை பழுப்பு நிற குதிரை, ஓடும் பழுப்பு நிற குதிரை, வேகமாக ஓடும் பழுப்பு நிற குதிரை. பலகை. பலகை தகவல் பலகை, பெரிய தகவல் பலகை, பள்ளியில் பெரிய தகவல் பலகை. சொற்களை இணைத்து தொடர் படிப்பேன். சந்தையில் வாங்கிய மை, சந்தையில் வாங்கிய கைப்பை, சந்தையில் வாங்கிய முட்டை, சந்தையில் வாங்கிய பொம்மை. நகர்ந்து சென்ற நத்தை, நகர்ந்து சென்ற ஆமை, நகர்ந்து சென்ற குழந்தை, நகர்ந்து சென்ற தவளை. இதெல்லாம் நம்ம பயிற்சி கொடுக்கும்போது மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். அவர்கள் ஃப்ரீயா இருக்கும்போது இதெல்லாம் படிக்க சொல்லலாம். மலைக்காட்டில் வாழும் சிறுத்தை, மலைக்காட்டில் வாழும் யானை, மலைக்காட்டில் வாழும் குதிரை, மலைக்காட்டில் வாழும் பறவை, மலைக்காட்டில் வாழும் பறவை. கடலில் வந்த அலை, கடலில் வந்த ஆமை, கடலில் வந்த பலகை, கடலில் வந்த தென்னை மட்டை. அடுத்தது படிப்பேன் சிறகடிப்பேன். ஆதிரை அழைத்து வந்த நிலா. ஆதிரைக்கு அத்தை வீடு செல்ல ஆசை. அந்நேரம் மின்சாரம் தடைப்பட்டது. வெளிச்சம் குறைந்தது, கைவிளக்கும் இல்லை. வானை பார்த்தால் வெள்ளை நிலா தெரிந்தது. என்னுடன் வா நிலா என்று அழைத்தாள். அத்தை வீடு வரை நடந்தால் நிலவும் கூடவே வந்தது. நிலாவும் அத்தை அத்தை நான் அழைத்து வந்த நிலாவை பாருங்கள் என்றாள். அத்தை சிரித்தார். இதில் எல்லாமே நமக்கு ஐவரிசை எழுத்துக்கள் பயிற்சி எடுக்கிற மாதிரி இருக்கு. சரியானது எது? ஆதிரை நிலாவை உண்மையில் அழைத்து வந்தால் தன்னுடன் நிலா வருவதாக நினைத்தாள். அப்ப என்னது? தன்னுடன் நிலா வருவதாக நினைக்கிறான். வானில் தெரிந்தது எது? நிலா. அடுத்தது ஐ செய்யலாமே பகுதி. இது மாணவர்கள் அவர்களாகவே செய்ய வேண்டும். நான் ஒரு முறை சொல்றேன். டாமி நண்பர் யார்? கண்டுபிடித்து செய்யுங்களேன். இப்போ ஒரு குழு கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கிறதுல இருக்க என் பெயர் டாமி, என் நண்பர் பெயர் டக்லு, அவன் குட்டியாக அழகாக இருப்பான்,
கொட்டைகளை விரும்பி உண்பான், மரத்தில் ஏறுவான், பழங்களை பறிப்பான், அவன் முதுகில் 3 வரிகள் இருக்கும், குதித்து குதித்து ஓடுவான், அவனுடைய வால் பஞ்சு போன்று இருக்கும். 3 கோடு பஞ்சு போன்று இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சாவே நமக்கு என்னன்னு தெரியும், அணில். அடுத்ததாக டக்லுவுக்கு பரிசு டாமிக்கு உதவலாமா? பரிசு தர உணவுப் பொருள்கள், இதில் இருக்க உணவுப் பொருள் எல்லாம் நம்ம எழுதணும். அன்னாசி பழம், தக்காளி, கேரட், கத்திரிக்காய் எழுதியிருக்க, மீதி இருக்கக்கூடிய உணவுப் பொருள் நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சு எழுதுங்க. அடுத்தது டக்லுவுக்கு நீ வழங்கும் பரிசு பொருளை வரைந்து வண்ணம் திட்டலாமே. அவங்களுக்கு என்ன பரிசு பொருள் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் வரைஞ்சி வண்ணம் திட்டுங்க. ஒரே மகிழுந்தா இருக்கலாம், பூனைக்குட்டியாக இருக்கலாம், இல்லை கரடி பொம்மையாக இருக்கலாம். நீங்கள் அதை வரைஞ்சி இதுங்க. டக்லுக்கு ஒரு வாழ்த்தட்டை உருவாக்கலாமா? இப்போ ஒரு பூவெல்லாம் போட்டு ஒரு கவிதை எழுதுன மாதிரி, அழகான டக்லு, குட்டியான டக்லு, சுறுசுறுப்பான டக்லு, தாவி ஓடும் டக்லு, அந்த டக்லுடைய படத்தை வரையலாம், கலர் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே உங்களுக்கு கற்பனைக்கு எட்டக்கூடியதை நீங்கள் செய்யலாம். ஓகே குழந்தைகளே, நாம் இதுவரைக்கும் மீதி நிலைநாட்டிய சிலம்பு என்ற பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய பயிற்சி செயல்பாடுகளை செய்தோம். நீங்கள் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் படித்து பார்த்து புரிந்து கொண்டு அதன் பிறகு அதனை செய்யவும். நன்றி.